அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் பயணம். ஒரு கிராமத்துல ஒரு மரத்துக்கு அடியில ஒரு ஞானி உட்கார்ந்திருக்காரு. அந்த பக்கமா வந்த வழிப்போக்கர் கையில 2 பெட்டிகளை வச்சிருக்காரு. அந்த 2 பெட்டிகளையும் கீழே இறக்கி வச்சுட்டு கையில ஒரு காகித துண்டை எடுத்து அந்த ஞானி கிட்ட கொடுக்குறாரு. அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லி எவ்வளவு நேரமாகும், எங்க இருக்கு அப்படின்றத அந்த ஞானி கிட்ட வழிப்போக்கர் கேட்கிறாரு. ஞானி அந்த காகித துண்டை பார்த்துட்டு எழுந்து அவர்கிட்ட சைகை மட்டும் காமிச்சு அவரை பின்தொடருமாறு சொல்றாரு. அந்த வழிப்போக்கர் தன் கையில இருந்த 2 பொட்டிகளை எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடி நோக்கியே போயிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த வழிப்போக்கருக்கு ஒரு கேள்வி. அவர்கிட்ட இடம் தானே கேட்டோம், எவ்வளோ நேரம் ஆகும் தானேன்னு கேட்டோம், ஏன் இவர் நம்ம பின்னாடி வந்து வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் ஞானியை நிறுத்தி, ஐயா உங்களுக்கு எந்த கஷ்டமும் தேவையில்ல, நீங்க இடம் தெரியலன்னா பரவாயில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அந்த ஞானி சைகை காமிச்சு தான் பின்னாடி வர மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த பெட்டிகளை தூக்கிட்டு வழிப்போக்கர் ஞானி பின்னாடியே நடந்துட்டு இருக்காரு. திடீர்னு அவருடைய பெட்டிகள் கை ரொம்ப வெயிட்டா இருந்ததுனால கீழே இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஞானி அந்த நேரத்துல நின்னுட்டு அவரையே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வழிப்போக்கருக்கு ஒரு விதமான பயம் வருது. ஏன் ஞானி நம்ம கூடயே வராருன்ற பயம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெட்டியை தூக்கிட்டு திரும்ப ஞானி கூடயே தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அவர் போற வழியில ஒரு அழகான இயற்கை காட்சி இருக்கு. அந்த இயற்கை காட்சியை பார்க்கறதுக்காக பெட்டியை கீழே வச்சுட்டு திரும்ப வழிப்போக்கர் அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஞானி அந்த வழிப்போக்கரை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. அதையும் ரசிச்சுட்டு வழிப்போக்கர் தன் கையில கீழே வச்சிருந்த பெட்டிகளை தூக்கிக்கிட்டு ஞானி பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச தூரம் நடந்தாலுமே ஒரு 15 நிமிடங்கள் ஆகுது, ஒரு 20 நிமிடங்கள் ஆகுது. திடீர்னு இப்ப ஞானி நிக்கிறாரு. வழிப்போக்கருக்கு ஒரே கேள்வி, இப்ப இவர் எதுக்கு நிக்கிறாரு அப்படின்னுட்டு. அப்போ ஞானி சொல்றாரு, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த வழிப்போக்கர் கேட்கிறாரு, ஐயா இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த இடத்துக்கு போறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும்னு, நீங்களும் பாவம் தேவையில்லாம எதுக்கு களைப்பா என் பின்னாடியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஞானி சொன்னாரு, நீ போகக்கூடிய இடம், நீ நடக்கக்கூடிய வேகம், எவ்வளோ வேகம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி சொல்ல வேண்டாமா? நீ கையில 2 பொட்டிய வேற வச்சிருந்த. நடுவுல இயற்கை காட்சியை பார்க்குறேன்னு வேற பொட்டிய கீழே இறக்கிட்டு கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்த. ஸோ உன்னுடைய வேகம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ போய் சேர வேண்டிய இடத்தோட நேரத்தை சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வணக்கத்தை போடுறாரு. அப்போ இந்த வழிப்போக்கரும் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கிறாரு. தெரிவிச்சிட்ட போது அவருக்குள்ளார தோணுது, அவரோட வாழ்க்கையில உண்மையான லட்சியத்தை அடையறதுக்கான ஒரு வழியை அந்த ஞானி சொல்லிட்ட மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல் வருது. உள்முக பயணத்துக்கான ஒரு தீர்வு வந்த மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல் வருது. அது என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய 2 பெட்டிகளையும் கைகள்ல வச்சுட்டு நடந்துட்டு இருந்தவர் திடீர்னு அந்த பெட்டிகளை கீழே வைக்கிறார். அது என்ன கருத்தை தருது அப்படின்னா, நாம நம்மளுடைய கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் நினைச்சிட்டு நிகழ்காலத்துல நிறைய சந்தோஷமா வாழாம விட்டுறோம். அடுத்து இன்னொரு இடத்துல இயற்கை காட்சியை ரசிக்கிறதுக்காக அவர் நிற்கிறார். அப்போ இது நம்மளுடைய கதையில எதை உணர்த்துது அப்படின்னா, நம்மளுடைய இன்ப துன்பங்களையும் நம்மளுடைய தேவையில்லாத ஆசைகளுக்காகவும் நம்ம நேரத்தை செலவழிக்கிற மாதிரி அந்த கருத்து அந்த கதையை சொல்லுது. ஸோ இந்த விஷயங்கள் இல்லாம நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படின்னா, நாம நம்மளுடைய கடந்த கால நினைவுகளை விட்டுட்டு நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம நிகழ்காலத்துல ஆர்வமுடனும் உற்சாகத்துடனும் கவனத்துடனும் தைரியத்துடனும் வாழ்ந்தோம்னா, நமக்காக நாம என்ன லட்சியம்னு ஒன்று முடிவு பண்ணியிருக்கோமோ அதை ரொம்ப மகிழ்ச்சியா அடையலாம். அனைவருக்கும் நன்றி.